ஹலோ காய்ஸ், நம்மளுடைய சேனல்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பள்ளியில வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அதுவும் 2 பள்ளியில வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. உங்களுக்காக நான் தேடி தேடி கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்காக நீங்க ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆசிரியர் வேலை வாய்ப்பு நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேங்க. அது இல்லாத தமிழக அரசு வெளியிடக்கூடிய அனைத்து வேலை வாய்ப்பு தகவலும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தற்போது இந்த 2 ஸ்கூலுக்குமே நீங்க மெயில் மட்டும் அனுப்புனா போதுங்க. நீங்க விண்ணப்பிக்க எங்கேயுமே அலைய தேவையில்லைங்க. ஸோ அதே மாதிரி பிஎட் தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎட் தேவைதான், நீங்க டிகிரி மட்டும் படிச்சிருந்தா போதுங்க. அது இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாங்க. பிடெக் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைங்க. அதே மாதிரி உங்களுடைய கனவுக்கான வேலை சிறந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. நிறைய பேர் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, நான் இதுக்கு ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் சம்பளம் 80,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 80,000 போது நல்லா நோட் பண்ணிங்க. அதுக்கான வேலையை உங்ககிட்ட வாங்குவாங்க. நீங்க பிஎட்டே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. வேலை நீங்க விண்ணப்பிச்சா உறுதிங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாம வந்திருக்குதுங்க. ஸோ இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணீங்களா, சிறந்த எதிர்காலம் உங்களை தேடி பாருங்க. ஸோ இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் உடனடியாக தேவை, பிஎட் கட்டாயம் இல்லை. ஸோ அவங்களுக்கு அர்ஜென்டா ஆசிரியர்கள் தேவை. அதனால எங்களுக்கு பிஎட் தேவையில்லை. வகுப்பு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல கணிதம், வேதியியல், இயற்பியல், தாவரவியல், விலங்கியலுங்க 5 சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான தகுதி பாருங்க, பிஜி பட்டதாரி, அதாவது முதுகலை பட்டதாரி, இளங்கலை பட்டதாரி, பிடெக், பிஇ, என்ஐடிஎன், புதியவர் விண்ணப்பிக்கலாம், ஓய்வு பெற்றவர் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் டைம் நீங்க ஒர்க் பண்ணலாம், இல்ல பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுடைய விருப்பம், நீங்க உடனடியாக ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கலை மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்களும் கேட்குறாங்க. அதுக்கு வீடியோ எடிட்டிங்கு, உங்களுக்கு புகைப்படம் எடுக்க தெரியணும், வீடியோகிராஃபரு, இந்த கேனவா, போட்டோஷாப் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் செய்ய தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிக்கிறீங்க நீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்து. ஸோ உங்களுக்கான பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கவர்ச்சிகரமான சம்பளம், அதாவது உங்களுக்கு ஹை சேலரி கொடுக்குறாங்க. வேலூர் மற்றும் காட்பாடி இது அதனை சுற்றி உள்ள பகுதிக்கு அவங்களே பஸ் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஆர்வம் உள்ள விண்ணப்பத்தார் இந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்க 15/7/2026 இந்த தேதிக்குள்ள அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. இந்த ஸ்கூலோடைய நேம் பாருங்க, விஜயலட்சுமி மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளிங்க. குடியாத்தம் காட்பாடி சாலை, சென்னை குப்பணத்துல இருக்குதுங்க. குடியாத்துல இருந்து பள்ளி வரை ஒரு 10 கிலோமீட்டருக்கு பஸ்ஸும், காட்பாடியில இருந்து பள்ளி வரை 23 கிலோமீட்டருக்கு பஸ் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9443320156ங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஸோ நம்ம அடுத்த ஸ்கூல் பற்றி பார்க்கலாம். அடுத்த பள்ளி பாருங்க, கோஸ்ட்கார்டு கிண்டர் கார்டன் பள்ளி கொடுத்துருக்காங்க. மண்டபம் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்வர் பதவிக்கு ஆட்கள் தேவை. ஸோ தலைமை ஆசிரியர் பதவியிடங்க இது. இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்குன்னா, முதல்வர் தலைமை ஆசிரியருக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டசரி கற்பித்தல், நர்சரி கல்வியில் முதுகலை, அதற்கு இணையான நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறந்த நிர்வாகத்திறன் மற்றும் பள்ளி திறம்பட நிர்வகிக்கும் திறன் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலம், தமிழ் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா சரளமா பேச தெரியணும். ஹிந்தி மொழி நல்ல வேலை அறிவு இருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஹிந்தி மொழி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டுங்கும் போது இது மத்திய அரசு கீழே வரும். இந்த ஸ்கூல் நிதி மற்றும் கணக்கு பராமரிப்பு அனுபவம் இருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அனுபவம் பொறுத்த வரைக்கும் கேஜி பள்ளியில குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறது கையாளுதல் 5 இயர்ஸ் இருக்கணும். வயது பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அனுபவத்திற்கு ஏற்ற மாதிரி சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு பள்ளிங்கிறதுனால உங்களுக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபாய் 80,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேலரி அதிகமா பாருங்க. ஸோ விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை பயோடேட்டாவோட ஜூலை 12/7/2026
அந்த தேதிக்குள்ள இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இடம் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு, மண்டபம். ஸோ இந்த இடத்துல தான் வேலை இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய சேனல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, ஏகப்பட்ட ஆசிரியர் வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. யூடியூப்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட சேனல் தாங்க ட்ரெண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலைவாய்ப்பு குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பயனுள்ளனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.